மேஷராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிறது நம்ம முன்னோர்கள் நம்ம ரிஷிகள்லாம் எழுதி வச்சது. இவங்க சாதாரணமாக எதையுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஒன்ஸ் மைண்ட் செட் ஆகிட்டாங்கன்னா மைண்ட் செட் ஆனது தான். நெருப்பு ராசின்னு பேர். ரிஷபராசிக்காரங்களை பற்றி எடுக்கும்போதே ஓரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரங்களால எந்த ஆதாயமும் கிடைக்காது. அவங்க கண்டிப்பாக நம்பிக்கை துரோகத்தில் மாட்டுவாங்க. இவங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பூங்காக்கு பக்கத்தில் இருக்கும். பேருந்து நிலையம் எழுதிக்கலாம், அப்படி எழுதிக்கோங்க. மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? இவங்களோட முதல் திருமணம் வேலை பார்க்குற இடத்துல பண்ணவே கூடாது. வேலை பார்க்குற இடத்துல பொண்ணு எடுத்தா ஏன்னா வேலை 7 கூடையவன் குரு, அதே 7 கூடையவனே 10 கூடையவனாகவும் இருக்கிறான். கடகராசிக்காரங்க வாடகை விட்டாங்கன்னா பெண்ணினால பிரச்சனை வரும். அவங்க வீட்டை வாடகை கொடுவாங்க. அந்த வாடகை வீட்டில் ஒரு பெண் வருவா, அவளால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இது 100க்கு 95% வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். கடகராசி வாழ்ந்து கேட்ட அத்தனை பேர் கடகராசிக்காரங்க தான். இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? சனி வந்து ஜென்ம எதிரி. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் 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 ஹாஸ்பிட்டல். சிம்ம ராசிக்காரங்க எங்க இருக்காங்களோ அவங்க ஒரு சர்ச் இருக்கும். இவங்க எங்க இருக்காங்களோ அவங்க கிறிஸ்டியானிட்டி சவுண்ட் அவங்க காதில் கேட்டுகிட்டே இருக்கும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஜோதிடம் சார்ந்த துறையில தான் இவங்க ஷைன் ஆவாங்க. இவங்க வாழ்க்கையில இவங்க ஆன்மீகத்தை டச் பண்ணால் மிகப்பெரிய லெவலில் வந்துருவாங்க. நான் வேற கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்றேன். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அறிகிற சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் ராம்ஜி அவர்கள் தான். வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் உள்ள அந்த ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு எப்போதுமே ஆசையாக இருக்கும். நாம் வந்து எப்போதுமே நம்பல நமக்குரியவர்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஸ்பெஷல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க தான் போகிறோம். அதுலேயும் மேச ராசிக்காரர்களோட வாழ்க்கை எவ்வளோ ஆப்சமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல போறீங்க. பிஃபோர் தட் ஆப்சமாக இருக்குங்கிறத விட we have a set of patterns, ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ். மேஷராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிறது நம்ம முன்னோர்கள் நம்ம ரிஷிகள்லாம் எழுதி வச்சது. இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அது நம்ம ப்ராக்டிக்கலாக அது பின்னாடி வந்த ஜோதிட அறிஞர்கள் வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு இவர்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத வச்சு சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இது முற்றிலும் அனுபவம் தான். கீழே கமெண்டில் நேர்கள் வந்து இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க. மேஷராசிக்காரங்க பொதுவாகவே அவங்க வீடு வந்து எப்படி இருக்குன்னா, யார் வீட்டில் அவங்க பக்கத்து வீட்டில் எங்கே யார் வீட்டில் அவங்களுக்கு வந்து கட்டட வேலை செஞ்சாலும் இவங்க வீட்டு வாசலில் தான் செங்கல் மணல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. எந்நேரமும் அவங்க வீட்டு வாசலில் ஏதாவது ஒன்று அந்த மாதிரியான வீடு கட்டுற பொருட்கள் இருந்துகிட்டே இருக்கும். மேஷராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே மழை தண்ணி வரும், அவங்க பிறந்து வளர்ந்த வீட்டில் அல்லது இப்போ இருக்கிற வீட்டில். அதே மாதிரி மேஷராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே வௌவால் வரும். அது எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது. அது கரெக்டாக மேஷராசிக்காரங்க வீட்டுக்கு வௌவால் வரும். அவங்க பிறந்து வளர்ந்த வீடாக இருந்தாலும் சரி. முக்கியமாக நாய் கடிச்சிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் அனுபவபூர்வமாக எடுத்த உண்மைகள். மேஷராசிக்காரங்க வீட்டுக்குள்ளார ஒரு ஓடாத ஒரு பொருள் ஒன்று இருக்கும். அதாவது வந்து பழைய சைக்கிளு, மிஷினு. சில பேர் இந்த மிஷின்லாம் வாங்குவாங்க ஒரு காலத்தில், அதை வாங்கிட்டு சும்மா வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மிஷின் ஓடாது ஒன்று இருக்கும். அப்பாவடி சொத்து கண்டிப்பாக பாகப்பிரிவினையில் இருக்கும். மேஷராசிக்காரங்க லைஃப்பில் அப்பாவடி சொத்து பாகப்பிரிவினையில் இருக்கும். அது கண்டிப்பாக பிரச்சனையில் தான் இருக்கும். மேஷராசிக்காரங்க வீட்டுடைய அவங்களோட ஒய்ஃப் பெரும்பாலும் ஏர்னிங் பாடியாக இருப்பாங்க. வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவங்க, உள்ளூர்லேயே சம்பாதிக்கிறவங்க, அது மாதிரி கண்டிப்பாக ஏர்னிங் பாடியாக தான் இருப்பாங்க. இவங்க ஒரு ஆன்டிக் பொருட்கள் விரும்பிகளாக இருப்பாங்க. பிராண்டு தான் போடுவாங்க எப்பயுமே. அதை உள்ளாடைகள் போட்டிருந்தாலும் சரி, எல்லாமே பிராண்டு தான். இவர்கள் பிராண்டை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. மேஷராசிக்காரங்களோட சிந்தனையும் அப்படி தான் இருக்கும். இவர்களுக்கு கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க உடன் பிறந்தவங்க பக்கத்து அக்காவோ அல்லது தங்கையோ இருந்தால் அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க தான் போய் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். இவர்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு சூட் அணிவதில்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க அப்பா கூட பிறந்தவங்க அல்லது இவங்க கூட பிறந்தவங்க கோமதி அல்லது லக்ஷ்மி இந்த பேர் கொண்டவங்க கண்டிப்பாக இருக்காங்க. பெரும்பாலும் 100க்கு. அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டி அல்லது வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நர்ஸு வந்து இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் நர்ஸு அல்லது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. தண்ணி தொட்டி கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் டீச்சர் இருக்காங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் யாரோ ஒரு டீச்சர் கண்டிப்பாக இருப்பாங்க, ஆசிரியர். அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பெட் அனிமல்ஸ் வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக டாக்ஸ் வளர்த்துறது ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதுவும் அந்த பிராண்டடான அந்த டாக் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப குவாலிட்டியான டாக்ஸு, மேலை நாட்டு டாக்ஸு, அதெல்லாம் வளர்த்துறதுல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதே மாதிரி கிருஷ்ணன் அல்லது வந்து ஒரு நாராயணன் பேர் கொண்டவர்கள், கிருஷ்ணன் பேர் கொண்டவர்கள் இவங்க வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. முருகன், சரவணன் அப்படின்னு பேர் கொண்டவங்க இவங்க வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் மேஷராசி. இவங்க பார்த்தீங்கன்னா நீர்கண்டம் தப்பிச்சவங்களா இருப்பாங்க. இந்த மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே இவங்க வந்து தலையில் அடிபட்டுருக்கும். முக்கியமான பாயிண்ட் ஹரி, இவங்க நிச்சயம் தலையில் அல்லது முகத்தில் அடிபட்டு ஸ்டிச்சஸ் ஆயிருப்பாங்க. இது இருக்கும். இவங்க சாதாரணமாக எதையுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஒன்ஸ் மைண்ட் செட் ஆகிட்டாங்கன்னா மைண்ட் செட் ஆனது தான். தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நெருப்பு ராசின்னு பேர்.
இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மனசு தெரிஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, ஆனால் இவங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்கள சும்மா விட மாட்டாங்க. இதெல்லாம் மேஷராசிக்காரங்களோட குணம். அடுத்து வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னது இந்த வருஷத்துலேயே பிரமாதமாக இருக்குன்னு சொன்னது பலருக்கும் பிரமாதமாக இருக்குது. ரிஷப ராசிக்கு அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்பவங்கள் சரித்திரங்களாக மாறி இருக்கு? கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களை பற்றி எடுக்கும்போதே அவங்க ரொம்ப பேச்சில் ரொம்ப சாஃப்டான ஆட்கள், நல்லா பேசுவாங்க, வர்ணனையாளர்கள், பெரும்பாலும் நெறியாளர்கள் எல்லாருமே ரிஷபராசிக்காரங்களாக தான் இருக்காங்க. ரிஷபராசிக்காரர்கள் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. வர்ணனையாளர்கள்லாம் ரிஷபராசிக்காரர்கள் தான். ரிஷபராசிக்காரர்களோட கேரக்டரை ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, ரொம்ப ஹோம்சிக். இப்போ பக்கத்தில் வாங்க நீங்கள் இப்போ டீ சாப்பிட போகலான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. என் வீட்டில் டீ இல்லையா, நான் ஏன் கடைக்கு வரணும்னு கேட்பாங்க. வீட்டை விட்டு தாண்ட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் வச்சா பார்க்க அழகாக இருக்கும், இந்த இடத்துல மீன் தொட்டி வச்சா அழகாக இருக்கும். அந்த மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சாப்பிட்றதுல ரொம்ப பிரியம். இந்த ரிஷபராசிக்காரங்க சாப்பிட்ற மாதிரி யாருமே சாப்பிட மாட்டாங்க, நல்லா நலபாகமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களை அன்டெவலப்டு ஏரியாவில் தான் இவங்க வீடு வாங்குவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்தாலும் அது அன்டெவலப்டு ஏரியாவாக தான் இருக்கும். அதாவது இதெல்லாம் என்னங்க, இது பக்கத்தில் மட்டும் சுற்றி வீடே இல்லை, அல்லது வந்து அந்த லாஸ்ட்டில் போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அங்கே போனால் அங்கே வீடே இருக்காது. இவங்க போனதுக்கப்புறம் தான் அங்கே க்ரௌடே வரும். இவங்க போய் அந்த இடத்த பிராண்ட் பண்ணுவாங்க. அது லேண்டு வாங்கினாலும் அப்படி தான், பயப்படாமல் வாங்குவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக டெவலப் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்குவாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களோட ஜென்ரலான குணமே அதுதான். இவர்களுக்கு நிறையா இவங்க வந்து பெரும்பாலும் அம்மா பிரியர், அப்பா அப்புறம் தான், அம்மா தான் ஃபஸ்ட்டு எல்லாம். இவர்கள் வந்து கோயில் வேலை செய்கிறவங்க, சாமி பூஜை பண்ணுறவங்க, சாமி கூடயே இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளாக நிறைய இருப்பாங்க. பெரும்பாலும் ஜோதிடம், ஆன்மீகம் இந்த துறையில் இவங்க சிறந்து விளங்குவாங்க. ஒன்று அந்த துறையில் இருக்கிற சேனல்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அல்லது அந்த துறையில் இருக்கிறவங்க கடவுள் மாதிரியான அந்த அந்த சாமியாருங்க அவங்களோட பழக்க வழக்கம்லாம் அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு போராட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரங்களால் எந்த ஆதாயமும் கிடைக்காது. அவங்க கண்டிப்பாக நம்பிக்கை துரோகத்தில் மாட்டுவாங்க. மீனராசிக்காரர்களை இவங்க நம்பவே கூடாது. ஆமாம், அதில் புரட்டாதி நாளில் ரேவதி நம்பலாம், புரட்டாதி நாள் நம்பக்கூடாது. அதே மாதிரி அவங்களால நஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு கேஸ் கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு கேஸ், ஒரு வழக்கில் சிக்குவாங்க, சிக்கி வெளியே வருவாங்க. ஏன்னா 1 கூடியவனே 6 கூடியவனாக இருக்கிறதுனால சிக்கி வெளியே வருவாங்க. இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களோட குணம். இப்போ மேசராசிக்காரங்களுக்கு சொல்லுவீங்க, வீட்டு பக்கத்தில் டீச்சர் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, தண்ணி கேன் இருக்குது, வாட்ரு இது இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் யார் யார் இருப்பா? இவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பாவை பொதுவாக பிரிஞ்சிருப்பாங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் பால் வியாபாரம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. பால் வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த தெரு பேர் கூட யாதவா தெரு அந்த மாதிரிலாம் இருக்கும், இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதே மாதிரி இவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பூங்காவுக்கு பக்கத்தில் இருக்கும். இவங்க வீட்டு பக்கத்தில் இவங்க வீடு பேருந்து நிலையம் எழுதிக்கலாம், அப்படி எழுதிக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ரிஷபராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அல்லது ஒரு பேங்க் இருக்கும், அல்லது வந்து ஒரு லாட்ஜ் இருக்கும். இதெல்லாம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அது மாதிரி சலூன் நிச்சயம் இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில். ஏன்னா சுக்கரன்னா அழகுபடுத்துறது, அழகுபடுத்தக்கூடிய அந்த ஸ்பான்னு சொல்லக்கூடியது அல்லது சலூன்னு சொல்லக்கூடியது இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். முக்கியமாக கோசாலை இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். பசு வளர்த்துவாங்க யாராவது, அது இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. இவர்கள் வீட்டை வந்து ரொம்ப அலங்காரமாக வச்சுப்பாங்க. இவர்களுடைய பெரிய மைனஸே என்ன அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை துரோகம் தான். ஒரு இடத்த டெவலப் பண்ணி கொடுப்பாங்க, டெவலப் பண்ணி விட்டதுக்கப்புறம் அவங்க சீட்டிங்னால இவங்களை அனுப்பி விட்ருவாங்க. இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போவாங்க. இவங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி மற்றவங்க டெவலப் ஆவாங்க. இவங்க மற்றவங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஒரு ஏனியாக இருப்பாங்க. அடுத்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஹரி. மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்துக்குள்ளே இருக்கும். மிதுன ராசிக்காரங்க ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், ஒரு சந்து மாதிரி இருக்கும், போயிட்டு இப்படி ஒரு சந்து. இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்கிற இடத்துக்கு கார் இப்படி போனால் கூட அப்படி சுற்றி தான் வரணுமே தவிர போயிட்டு இப்படி ரிவர்ஸ் தான் வரணும். இவங்க வீட்டு முன்னாடியெல்லாம் திரும்ப முடியாது, ஒரு சந்து தான், ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும் அவங்க வீடு. மிதுன ராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் மாதிரி அழகாக ஒரு தோட்டம் மாதிரியே வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டெல்லாம் போய் பாருங்கள். அந்த தோட்டத்துக்குள்ளே அணில் வரும், குருவி வரும், எல்லாம் அங்கே வந்து முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும். அந்த மாதிரி அவங்க வீடு ஒரு இனப்பு இருக்கும். அது வந்து சந்தோஷமாக அந்த வீட்டில் கொடுத்துட மாட்டோம். ஒரு குருவி இருந்தால் கூட அவங்க வீட்டில் வந்து முட்டை போடும். அது ஏன்னா அது அந்த வீடை வந்து சம்போக வீடுன்னு நம்ம சொல்கிறோம். சம்போக வீடு அதாவது வந்து ரொம்ப மகிழ்ந்து இருக்கிற வீடுன்னு சொல்கிறோம். அந்த மிதுனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு மேற்கொள்வாங்க, நல்லா பேசுவாங்க. வக்கீல் தோத்து போயிடுவான், வக்கீல் தோத்து போயிடுவான். மிதுனராசி மாதிரி பேசுகிறான் சார். பழம் மாதிரின்னு கிடையாது, வக்கீல் மாதிரி லா பாயிண்ட்லாம் பேசுவாங்க, கரெக்டாக பேசுவாங்க. இது பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு அண்டர்லேயே வருது வராதே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப லாவாக பேசுவாங்க. வக்கீல்லாம் இவங்கள்ட்ட கற்றுக்கணும்.
ஆனால் இவங்க அது கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, புதன்னா ஜாதகத்தில் கடனுக்கு அதிபதி. அதனால ஊருக்கிட்ட கடன் வாங்குவாங்க. மனசாட்சியே நம்ம கடன் வாங்குவாங்க. நம்ம திருப்பி கட்ட முடியுமா முடியாதா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. மனசாட்சியில் கடன் வாங்க ரொம்ப கற்பனை வளம் அதிகம். அடுத்தவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ரகசியத்தை என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க. கார் வியாபாரம், கார் டிரைவிங் இந்த மாதிரி தொழிலில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆடம்பரமான வாழ்க்கை முறை விரும்புவாங்க. சாதாரண தொழில் தான். ஒரு நாளைக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிக்கிறேன், இருந்தாலும் ரொம்ப லக்ஸுரியான லைஃப்பை வச்சுருப்பாங்க. ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து இது பண்ண காரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிளாஸ் இது ஆடியோ சிஸ்டம்ஸு அதெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப லக்ஸுரியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு கடையில் ஒரு இது பானிபூரி, சாண்ட்விட்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த துரித உணவுகளில் ரொம்ப விருப்பப்படுறவங்க. மிதுன ராசிக்காரங்க லைஃப்பில் பெரிய ப்ராப்ளமே அவங்களோட மனைவி தான். இவங்க எல்லாருக்குமே டைவர்ஸ் கண்டிப்பாக நடக்கும். மிதுன ராசிக்காரங்க 190 பேர் டைவர்ஸ் தான். என்ன சாமி சொல்கிறீங்க? அது வாங்கிட்டு வந்த வரோம். அது அப்படி தான். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க வீட்டில் அவங்க வேலை பார்க்குற இடத்துல லவ் பண்ணுவாங்க. வேலை பார்க்குற இடத்து மூலிமா அந்த பொண்ணு கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. ஒருத்தட்ட வேலை செஞ்சேன் சார், அவர் மூலிமா தான் சார் அந்த பொண்ணை தெரியும். அவர் ஆஃபீஸில் வேலைக்கு வந்த பொண்ணு, அவர் ஆஃபீஸ்க்கு கிளைண்ட்டாக வந்த பொண்ணு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட பொண்ணு, இந்த மாதிரிலாம் காரணங்கள் வேறு. ஆனால் வேலை பார்க்குற இடத்து மூலிமா தான் அந்த பொண்ணு கிடச்சிருக்கும். அதனால் பெருந்துன்பம் ஏற்படும். இன்னொரு விஷயம், இவங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? இவங்களை சுற்றி நான் இப்போ சொன்ன மாதிரி தான். இந்த இசைக்கருவி ஒன்று இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே. விஷம் சாப்பிட்டு இறந்தவங்க அவங்க வீட்டில் ஒருத்தருங்க இருப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான இப்போ தோட்டம், அணில், இயற்கை, இது மாதிரி தம்பி கூடவே இருப்பாங்க. அண்ணா தம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருப்பாங்க. மிதுனராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எதையும் தன்னால் செய்ய முடியும்னு நம்புகிற ஒரு ஆட்கள். இவங்க பெரும்பாலும் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சீட்டு போடுறது, குடும்ப கடனை அடைக்கிறது, தண்டல் அடைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப பொறுப்புணர்வுடன் சின்ன வயசுலேருந்தே பாடெடுத்து ஒர்க் பண்ணுற ஆட்கள். வீட்டுக்கு கடனை ஃபுல்லாக இவங்க தான் அடைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை, அவங்களோட குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட அந்த குழந்தைய கொஞ்சறதுக்கு இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்தப்புறம் தான் வந்து பார்ப்பாங்க. பெரும்பாலும் முதல் குழந்தை வயிற்றுலேயே பிரச்சனை ஆகிடுது, அல்லது இப்படி பிறந்தாலும் அந்த குழந்தைய அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுது. அப்புறமா தான் குழந்தை ஒன்றா சேருவாங்க. மிதுனராசிக்காரர்கள் அன்னதானத்தை ரொம்ப விரும்பி செய்வாங்க. அன்னதானம் பண்ணால் ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களோட குணம். மிதுனராசிக்காரங்களை கடன் வாங்குறது நிறுத்தினாலே போதும், மிதுனராசிக்காரர் நல்லா இருப்பாங்க. இன்னொன்று, இவங்களோட முதல் திருமணம் வேலை பார்க்குற இடத்துல பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வெளியே லவ் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வேலை பார்க்குற இடத்துலேருந்து மூலியமாக கிடைக்கிற சோர்ஸில் உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா அது பிரச்சனை தான் முடியும். வேலை பார்க்குற இடத்துல பொண்ணு எடுத்தால் ஏன்னா 7 கூடையவன் குரு, அதே 7 கூடையவனே 10 கூடையவனாகவும் இருக்கிறான். 10ன்னா தொழில், வேலை. அப்போது திருமணம் வேலை பார்க்குற இடத்துல நடக்கும். அதில் திருமணம் ஆனவங்க 5% தான். 95% அசிங்கப்பட்டவங்க தான். வேலை பார்க்குற இடத்துல இவங்க லவ் பண்ணுறது கம்பெனி ஃபுல்லாக தெரிஞ்சு 2 பேரும் வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்படி ஆனவங்க தான் 195 பேர். அது முக்கியமாக டைவர்ஸ் ஜாதகம். ஓகே, வேற என்னென்ன விஷயங்கள் மிதுனத்துக்கு பர்டிகுலராக நடக்குன்னா 95% டைவர்ஸுங்கிறீங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அடிவயிறு பகிர்ங்கிறோம். லவ் பண்ணுறவங்களா இருக்கலாம், கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம். வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக நடக்கிறது? மிதுனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனத்துக்காரங்களை நாய் கடிக்கும். திருவாதிரையா? புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க தொலைஞ்சு போயிடுவாங்க. சின்ன வயசில் காணாம போய்டுறது, அப்பா அம்மாவை மிஸ் பண்ணுறது, இவங்க தான். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க மேலே வழக்கு கண்டிப்பாக வரும். அந்த வழக்கு காம்ப்ரமைஸில் முடியும். அது டைவர்ஸ் வழக்காக இருக்க 190% காரணம் இருக்குது. ஆனால் காம்ப்ரமைஸ் தான் முடியும். செட்டில்மெண்ட் இவங்க பண்ண மாட்டாங்க. நண்பருடன் கூட்டு தொழில் பண்ணாங்கன்னா அது நடக்காது. யாருக்காவது ஜாமீன் போட்டு மாட்டிக்கிற எல்லாரும் மிதுனராசிக்காரங்க தான். மிதுனராசிக்காரங்க தான் உண்டு தான் பழப்புண்டுன்னு இருந்தாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. பெண்கள் ஆகாது, நண்பர்கள் ஆகாது. பெண்கள் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. இல்லை, காத்து வாக்கில் 2 இவங்களுக்கெல்லாம் ஜாலியாக அவங்க லவ் பண்ணலாம், கல்யாணம் வரைக்கும் சீரியஸாக போகக்கூடாது. ஓகே, அடுத்ததா கடக ராசி. வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை சொல்லுங்கள், கடக்க போகிற பாதையை சொல்லுங்கள். என்ன ஸ்பெஷல் கடகராசி? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்னோட ஸ்பெஷல் ராசி. இவங்கெல்லாம் என்னோட ஸ்பெஷல் நேயர்கள். உலகம் ஃபுல்லாக கடகராசிக்காரர்களை நான் நிறைய காயப்படுத்திருக்கேன். அவங்கள வந்து உங்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, சங்கம் வச்சு தேடிட்டு இருக்காங்க. அப்படி கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மன ரீதியான தொழில்கள் செய்பவர்கள். பெரும்பாலும் இவங்க படம் எடுக்கிறவங்களாம் இவங்க தான். சினிமா படம் எடுக்கிறது, யூடியூப் பண்ணுறது, எதையுமே ஒரு கற்பனைக்கு கைகால் முளைக்க வச்சு அதை நடக்க வச்சு ஊதி அதுக்கு உயிர் கொடுத்து கற்பனை நிஜமாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு சாமர்த்தியம். இவங்களுடைய சிந்தனையே ஒரு மாதிரியான சிந்தனை. இந்த மாதிரி ஆட்கள் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அல்லது வந்து மணல் மேடு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க வீடு இருக்கும். இல்லை சென்னை மாதிரி இப்போது சிட்டிஸ், ஹைதராபாத் மாதிரி சிட்டிஸில் இருக்கிறவங்களா இருந்தால் சென்டர் ஆஃப் த சிட்டியில் அவங்க வீடு இருக்கும்.
பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான், ஆனால் டி நகரில் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்குள்ளேயே இருப்பாங்க. அங்கே அதை தாண்டி அப்படி ஈஸிலி அக்சசபிளாக இருப்பாங்க, பக்கத்துலேயே வர மாதிரி. அதில் அவங்களோட குணமாக இருக்கும். கடகராசிக்காரங்க வாடகை விட்டாங்கன்னா பெண்ணுனாலும் பிரச்சனை வரும். கடகராசிக்காரங்க ஒரு இடத்த வாடகை கொடுவாங்க, அவங்க வீட்டை வாடகை கொடுவாங்க. அந்த வாடகை வீட்டில் ஒரு பெண் வருவா, அவளால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இது 100க்கு 95% வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். கடகராசிக்காரங்க வாழ்ந்து கெட்ட அத்தனை பேர் கடகராசிக்காரங்க தான். நல்லா வாழ்ந்தேன் சார், எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் சினிமாவில் மூவி டைரக்டராக இருந்தேன், இப்போ நான் சும்மா இதாக கேமராமேனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தூக்கி அப்படியே லைஃப் தலையில திருப்பி விட்ருவோம் லைஃப். அதெல்லாம் கடகராசிக்காரர்கள் தான். அதே மாதிரி பெண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்க வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு ராகு கேது 2 பேரும் ஜென்ம எதிரிங்கிறதுனால அரசியலில் ஈடுபாடு, இருதய பாதிப்பு ஏற்படுறது எல்லாம் இவங்க தான். இவங்க மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னா அதை அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. கடகராசிக்காரங்க கீழே கமெண்டில் போடுங்க, ஆமாம் சார் நான் தெரியாமல் தொடங்கிட்டேன், என்னால் விட முடியல அப்படிங்கிறவங்களாம் கீழே போடுங்க. கடகராசிக்காரங்க ஏன்னா சந்திரன்னா ஜலகாரகன்னா நிறைய காப்பி குடிப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, ஜில்லுன்னு குடிப்பாங்க, ஹாட்டாக குடிப்பாங்க, மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 12 காப்பி குடிக்கிற ஆட்கள் இவங்க தான். இவங்களால் ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கணும், நீராகாரம் மாதிரி அந்த போயிட்டே இருக்கணும், அப்போ தான் இவங்களுக்கு தெம்பு. ஜூஸ் குடிக்காமல் இவங்களால இருக்க முடியாது. அது மட்டும் சரக்காக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பழக்கத்திலேருந்து இவங்களால் வெளிவர முடியாது. அது அவங்க வாழ்க்கையை அழிச்சிடும் அந்த கெட்ட பழக்கம். ஸோ அதனால் அப்படி ஏதாவது இருந்தால் கீழே போட்டுருங்க. கண்ணு பல்லு போன்றவை இவங்களுக்கு பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்புகள். 2 கூடியவன் சூரியன் என்பதால் இவங்க வீட்டு பக்கத்திலேயே அரசு அதிகாரிகள், ஜட்ஜு, வக்கீல், அந்த மாதிரி மிக உயர்ந்த அரசு பதவியில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி அரசு குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அதே மாதிரி இவங்க சந்நியாசம் வாங்கிக்கிற ஆட்கள்லாம் இவங்க தான். கடகத்தில் வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசம் வாங்குகிற ஆட்கள் இவங்க தான். இறை வழிபாடு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். இறை சம்மந்தப்பட்ட தொழில்கள் தான் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி கடகம்லாம் பார்த்திங்கன்னா நலபாகமாக சாப்பிடுவாங்க. அப்படி சுட சாப்பிட்றது, சாம்பார் அப்படி சுட அப்படி தான் சாப்பிடுவாங்க. இவர்களால் அவங்களால அந்த ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அவங்களால டாலரேட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுக்கலன்ட்டு போயிடுவாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆட்கள் இவங்க. கும்பம் 2 பேரும் இப்படி தான். இது மாதிரி தாயார் பேரில் சொத்து வாங்குவாங்க. இவங்களுக்கு எந்த உறவுமே செட் ஆகாது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்பில் பிரச்சனையே வந்துருக்கும். யாரையாவது இவங்க கல்யாணம் பண்ணி இவங்க யாரை கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க வீட்டு ஆட்களாலேயே இவங்க தொந்தரவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 45 இவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் இவங்க லைஃப்பில் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் நிறைய எமோஷனல் டைப், ஊருப்பட்ட எமோஷன், எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகிடுவாங்க. பெரும்பாலும் கவிதை, கலை, இலக்கியம் இவங்களை அடிச்சுக்க முடியாது. சூப்பராக பேசுவாங்க தமிழில், இவங்களை அடிச்சுக்க முடியாது. பிரமாதமான லிரிசிஸ்ட்டு, இலக்கியம்லாம். இவர்கள் லைஃப்பில் பெரிய உயரங்களை இவர்கள் பெரும்பாலும் தொடுவதில்லை. பெரிய அதுக்குள்ளே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க அவங்க எமோஷனால். ஓகே, அடுத்ததா சிம்மராசிக்கு இந்த வருஷமே கொஞ்சம் சிங்கமே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹரி ஸ்டைலில் தானே சிம்மராசி சொல்லுவாங்க. ஹரி இப்படி சொல்ல மாட்டாரு, சிம்மராசி. அதான் இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி கடந்து போகும், அவங்கள சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்களுக்காக பிறந்தவர்களே கிடையாது. இவர்கள் மற்றவர்களுக்காக பிறந்தவர்கள்னு சொல்லலாம். இவர்களோட நோக்கம் கூட பார்த்தீங்கன்னா லாட்ஜி கட்டுறது, திருமண மண்டபம் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, மக்கள் நன்மைக்காக யோசிக்கிற ஒரு ஆட்கள் இவங்க. எப்படி ஒரு சிங்கம் ஒரு காட்டில் ஆட்சி பண்ணுதோ அந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் லீடராக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஜெயலலிதா. ஆமாம், இவங்க அந்த மாதிரிலாம் இவங்களோட குணமே அப்படி தான் இருக்கும். மக நட்சத்திர சிம்மராசி இவங்களோட குணமே அப்படி தான் இருக்கும். ஸோ இவர்கள் 24 மணி நேரமும் தான் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் இவர்கள் லைஃப்பில் இவர்களுக்கு மீனத்துக்கு 2-3 ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஈவெண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது. சிம்மராசிக்காரர்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணுறவங்க, சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவை நிறையா பிரிஞ்சிருக்கிறவங்க, அண்ணா தம்பியை நிறையா பிரிஞ்சிருக்க, தனித்து செயல்படுற ஆட்கள். அதனால் இவங்களுக்குன்னு ஒரு முகவரின்னு ஒன்று கிடையாது. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்கலாம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு டெரிட்டரியில் ஒன்றும் கிடையாது. இவங்க இஷ்டப்பட்டபடி வாழ்வாங்க. இவங்க சிம்மராசிக்காரங்களை கேரக்டரைஸ் பண்ணவே முடியல. இவங்க இப்படி தான் அப்படிங்கிற கேரக்டரைஸே பண்ண முடியல. ஒரு சின்ன மேட்டர் வேணால் கேரக்டரைஸ் பண்ணலாம். சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஹாஸ்டலில் வளர்கிறாங்க. பெரும்பாலும் வீட்டை விட்டு தனியாக தான் போய் படிக்கிறாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய இளமை காலங்களில் அப்பா அம்மாவை, தங்கச்சியை, அக்கா, அண்ணா எல்லாரையும் பிரிகிறாங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காதல் திருமணம் தான் பண்ணுறாங்க. அதாவது தன்னிச்சையான முடிவு எடுக்கிற எல்லாம் இவங்க தான். பெரும்பாலும் மது விரும்பிகளாக இருக்காங்க. சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் கேம்பிளிங்கும் பண்ணுவாங்க. என்ன வேணால் பண்ணுவாங்க. இவங்க யார் பற்றி கேட்க மாட்டாங்க. கேம்பிளிங்கு இப்படி இதை தூக்கி அதில் போட்டால் 2 கோடி வந்துடும் தைரியமாக பண்ணுவாங்க. இவங்க யாராவது அட்வைஸ் சொன்னால் கேட்குறது கிடையாது. அதேமாதிரி சிம்மராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு வாடகை வீடு இருந்தால் கூட
பெரும்பாலும் வந்து அவங்க ஒரு வீட்டை ரெண்டட், அந்த வீட்டில் அவங்க தங்கவே மாட்டாங்க, பெரும்பாலும் ட்ராவலில் இருப்பாங்க. அப்படி சில பேர் சொந்த வீடு வேறு இடத்துல இருக்கும், இவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஆனால் சொந்த வீட்டில் போய் ட்ராவல் பண்ணவே முடியாது, அந்த இடத்துல தங்கவே முடியாது, அங்கே வாழவே விடாது. சொந்த வீடு வாங்கினு தான் பேர் சார், சும்மா கிடக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அந்த சொந்த வீட்டில் படுத்துக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இதுதான் உயர் பதவியை கொடுக்கவே மாட்டாங்க சிம்மராசிக்காரர்கள். கடைசி வரைக்கும் அந்த நாளுக்குடைய செவ்வாய் பாதகாதிபதிங்கிறதுனால உயர்கள். அம்மாவும் ப்ராப்ளம், அப்பாவும் ப்ராப்ளம், 2 பேரும் இல்லாத ஒரு ராசி தான் சிம்மராசி. அதான் சொல்கிறேன், தனித்து வந்தாச்சு, தான் மட்டும்தான், தான் நினைக்கிறது தான், அடிபட்டு உதப்பட்டு கற்றுக்கிறது தான் சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் லைஃப்பில் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கிறது இல்லை. அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒய்ஃபு அவங்களுக்கு 2ஆவதாக ஒருத்தர் கூட பழகிட்டு இருப்பாங்க, அவங்க கூட தான் சந்தோஷமாக இருப்பாங்க. மனைவி கூட பழகிறத விட இன்னொருத்தரோட பழகுவாங்க. அதுதான் அவங்க மனசுக்கு, அதாவது இதுக்காக, மற்றவர்களுக்காக ஒரு திருமணம், மனதிற்காக ஒரு திருமணம், அப்படி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக புத்தகம் எழுதுவாங்க. சிம்மராசிக்காரங்க புக் எழுதாதவங்க கமெண்டில் போடுங்க. புக் எழுதுறது ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, தேடி கண்டுபிடிச்சி ஒரு புத்தகம் எழுதுவாங்க. இது என்னோட படைப்பா இந்த உலகத்தில் இருக்கட்டும், ஓகே, காலம் சென்ற பின் திருக்குறள் மாதிரி இது எல்லாரும் படிப்பாங்க. அது எவனும் படிக்க மாட்டாங்க, அது எவனும் படிக்க மாட்டாங்க, வேற விஷயம். ஆனால் அவங்க தன்னோட ரெஜிஸ்டராக அதை பண்ணிட்டு போவாங்க, நான் வாழ்ந்த வாழ்க்கைன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போவாங்க. சிம்மராசிக்காரர்கள் பெருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய கொஞ்சிறதே கிடையாது. அந்த குழந்தை சின்ன வயசுலலாம் தனியாக தான் வளரும். அந்த குழந்தை பார்த்தாலே காண்டாகிற ராசினா சிம்மராசி தான். அது தனியாக இல்லை, காண்டாகிறதுன்னு இல்லை, அந்த குழந்தைக்கு அப்பா பெரும்பாலும் கூட இருக்கிறது இல்லை. தூங்கினதுக்கு அப்புறம் தான் வேலை விட்டு வருவாங்க. அது தூங்கிட்டு இருக்கும்போதே வேலை விட்டு காலையில் கிளம்பி போயிடுவாங்க. அப்பாவை பார்க்குறதே சண்டேஸ் தான், அப்பயும் ஒரு ஃபோனில் பிஸியாக இருப்பார். அந்த மாதிரி குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுவார் சிம்மராசிக்காரர்கள். பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் தோற்று போகிற அத்தனை பேர் சிம்மராசிக்காரங்க தான். சிம்மராசிக்காரங்க கால் வலிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு கை கால் பிடிச்சி விடுறது ஒரு ஆள் கூடவே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் மசாஜ் விரும்பிகள் இவங்க. கை கால் பிடிச்சி விடணும், முக்கியமாக காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். கால் மேலே இவருக்கு ரொம்ப, ஏன்னா சனி வந்து ஜென்ம எதிரி. சிம்மராசிக்காரங்க கடன் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல். இவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அங்கே ஒரு சர்ச் இருக்கும். சிம்மராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அங்கே ஒரு மெடிக்கல் சென்டர், ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்கும். இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே கிறிஸ்டியானிட்டி சவுண்ட் அவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த எப்படின்னா வீட்டில் ஜபக்கூட்டம், அல்லது வந்து அந்த இடத்துல நேரம் 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வாய்ஸ் இவங்க வீட்டில் கேட்கும். அல்லது ரொம்ப சிலர் வீட்டு வாய்ஸில் பக்கத்தில் மசூதி, தர்கா, அந்த சவுண்டு கேட்கும். ஆனால் பிற மொழி சம்பந்தம் நான் கேட்குறதுன்னா பிற மதத்தவர்களுடைய அனுஷ்டானங்கள், அவங்களுடைய வழிபாட்டுகளை இவங்க டெய்லி கேட்பாங்க. காலைல எந்திரிச்சு டிவைனாக இருக்கும் சார், பள்ளிவாசலில் தொழுவாங்க, கேட்டுட்டு தான் சார் எந்திரிப்பேன்னு அதை அப்படி சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் மதத்தை தாண்டி மற்ற மதத்தினுடைய சிந்தனைகள் அப்படி இருக்கும். சிம்மராசிக்காரங்க மற்ற மதமாக இருந்தால் இந்து மதத்தை கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு மதம், மற்ற மதங்களை நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள். பெரும்பாலும் தமிழ் பற்றுடைய அத்தனை பேர் சிம்மராசிக்காரங்க தான். தமிழுக்காக உயிர் கொடுப்பேன்னு சொல்கிற அத்தனை பேர் இவங்க தான். கதை, கவிதை, கட்டுரை எல்லாம் இவங்க தான். இவங்க ஏதாவது வாட்ஸ்அப்பில் நோட் எழுதுனா கூட அது ஒரு அரச கட்டளை மாதிரியே தான் அனுப்புவாங்க. ஹரி, நாளை முதல் நீ 10 மணிக்கு என்னை சந்திப்பாயாக, இது மாதிரி தான் எழுதுவாங்க. அது கட்டளையாக ஒரு ஆர்டராக இருக்கும். அதே மாதிரி இன்று முதல் இது சொல்லுது என்று அறிவிக்கப்படுகிறது அப்படி சொல்லுவாங்க. ஏன்டா இப்படி அப்படின்னா, இவர்கள் பேசுவதே அப்படிதான் பேசுவாங்க. கத்திரிக்காய் குழம்பு என்பது இங்கு மறுக்கப்படுகிறது, இனி வரும் நாளில் அது தவிர்க்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு இன்னமும் ஒரு கம்பெனி வச்சிருந்து அந்த கம்பெனியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியே ஃபேமிலிக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இவங்களோட இவ்வளோ விஷயங்கள் சொன்னோம். ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இவங்களோட பாசிட்டிவ், இவங்களை தோக்கடிக்க ஒருத்தன் பிறந்து வரணும். இவங்களை ஏன்னா சிங்கங்கிறதுனால இவர் தான் ராஜா. இவங்க தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. இவங்க எப்பயுமே ஜெயிக்கக்கூடியவர்கள். அந்த வின்னிங் ஆட்டிடியூடு தான் இவங்களோட ஸ்பெஷல். இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எவ்வளோ தோல்வி வந்தாலும் அதை பற்றி 10 பைசாவுக்கு சட்டை பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்களோட பெரிய பலம். இவங்க தன்னைத்தானே ரீடிஃபைன் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த இமேஜ்லேயே இருக்க விரும்புவாங்க. சிம்மராசிக்காரர்கள் அவங்கள ஈஸியாக அவங்கள சரி பண்ணிடலாம். டைவர்ஸ் கேஸாக இருக்கட்டும், அல்லது குடிப்பழக்கமாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது தவறான தொடர்பு ஏதாவது இருந்தாங்கன்னா, நீ யார், உன் பெருமை என்ன, உனக்கு இதெல்லாம் அசிங்கமாக இல்லையான்னு கேட்டால் போதும், அவ்வளோதான், எல்லாத்தையும் கீழே போட்டுருவாங்க. இவங்க பெருமை போயிடுச்சுன்னா பிராணனை விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஓகே, இவங்களுக்கு அந்த பெருமையிலே இருக்கணும். அந்த கெத்துலேயே அந்த பெருமை போயிடுச்சுன்னா உயிர் விட்டுருவாங்க, அவ்வளோதான். அந்த பெருமை மட்டும் போயிடக்கூடாது. இவங்களை பார்த்து எல்லாரும் அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம், அந்த பெருமையிலே இருப்பாங்க. அதுக்காக எவ்வளோ லட்சம் வேணால் செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த பெருமை இதில் இருக்க, அதுதான் வீக்னஸ். இவங்களை ஈஸியாக புகழ்ந்து இவங்க கையில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கலாம். ஓகே, அண்ணன் வாழ்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஓகே, அதான் இவங்க ப்ராப்ளம். அடுத்ததா கன்னி ராசி. கடந்து வந்த பாதைகள், கடக்க போகும் பாதைகள், பேர்லே கண்ணின்னு இருக்கிற ஆண்கள் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், பெண்கள் வாழ்க்கை இதில் எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் இவர்களை மாதிரி பிரம்மச்சரிகள் யாருமே கிடையாது. ஆனால் யார் இவங்களுக்கு கன்னி ராசின்னு பேர் வச்சான்னு தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா, விருச்சிகன்னா நண்டு, இது தேள், கடகன்னா நண்டு, மீனன்னா மீன்,
ஆனால் இவங்க களம் பூரா கன்னிராசி தான். ஆமா. இவங்க பேரே கன்னிராசி தான். அதுக்கு அர்த்தம் வேற. இவங்க பிரம்மச்சாரிங்கிறது தான் கன்னிராசின்னு வச்சுருக்காங்க. ஓ, ஆனால் இவங்க அட்ராக்டிவ்னு கன்னிராசின்னு வச்சுக்கிட்டு தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. வகையில் இவர்கள் ராசியில் எப்படி இருக்குன்னா, இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ரேஷன் கடை இருக்கும். கன்னிராசிக்காரங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ரேஷன் கடை இருக்கும். ரேஷனில் வேலை பார்க்குறவங்க உங்கள் வீட்டு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க, அல்லது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்களாக இருப்பாங்க. இதுதான் இவங்க வாழ்க்கையில். இதெல்லாம் சித்தர்கள் சொன்னதான்னு கேட்கக்கூடாது. இது என்னுடைய குருமார்கள் எல்லாம் அனுபவபூர்வமாக இது பார்த்து உணர்ந்து எழுதியது. பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கும் ராசிநாதன் புதன் தான். ஆனால் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் வந்து ரீட்டைல் பிஸ்னஸில் இருப்பாங்க, ஆனால் கன்னிராசிக்காரர்கள் ஹோல்சேல் பிஸ்னஸில் இருப்பாங்க. ஓ, ஹோல்சேல் இவருடைய ஆமாம் ஹோல்சேல் வியாபாரம் பண்ண இவங்க எண்ணங்கள் எல்லாம் என்ன தான் கார்பரேட்டில் பெரிய டிஜிஎம் ஏவிபி அந்த லெவல்லாம் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி இது ஸ்வீட் கடை வைக்கலாமா, இது வந்து நம்ம இது பண்ணலாமா, லேண்டு வந்து லே அவுட் பண்ணி அதை கட் பண்ணி நம்ம வந்து இது போட்டு விற்கலாமா, ஆட்டு பண்ணை வளர்த்தலாமா, இது மாதிரிலாம் இவங்க எண்ணங்கள் எல்லாம் ப்ராக்டிக்கல் பிஸ்னஸில் இருக்கும். இன்றைக்கி நாள் காசு வீட்டுக்கு போகும்போது இன்றைக்கி இவ்வளோ வியாபாரம் ஆச்சு, பால் வியாபாரம் இவ்வளோ ஆச்சு, இது மாதிரிலாம் பிஸ்னஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அதுவும் கடை வைக்கிறது, பண்ணை வைக்கிறது, லேண்டு வயல் வைக்கிறது, இது மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்கள் பார்த்திங்கன்னா இவர்களுடைய முதல் குழந்தை தாமதித்து தான் பிறக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இவங்க வந்து சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்க எதுவும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் ரெக்கார்ட் அனுப்பிச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, எனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்புங்க, அங்கேருந்து ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் அவங்களோட நிறைய அக்னி பரீட்சைலாம் பண்ணுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களை நம்ப வைக்க முடியாது. ஆனால் நம்பிட்டா உயிரே கொடுப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் நம்ப வைக்க முடியாது. அதே மாதிரி இவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் இருக்கிற இடத்துல வந்து பண்டிதர்கள் நிறையா இருக்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க. கற்றறிந்தவர்கள் ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவாங்க. நான் இன்ஜினியராக தான் சார் சேர்ந்தேன், அப்படியே விட்டு போட்டு சீனியர் இன்ஜினியர் எல்லாரும் ஓவர்டேக் பண்ணி இவங்க தான் எல்லாருக்கும் ஓவரால் ஹெட்டாக மாறிடுவாங்க. அது அவங்க சாமர்த்தியம். ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணுவாங்க. சார் எனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா நான்லாம் எப்படி பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசியே, ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அவ்வளோதான். மற்றபடி எதையும் யோசிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்களோட பையன் 2 ஆண் குழந்தைகள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பையன் பேர் 7 ஆரம்பிக்கக்கூடிய பேர்லாம் இவங்க பேர் வச்சுருக்காங்க. ஜோதிடம் இவங்களுக்கு ரொம்ப பைத்தியம். இவர்களுக்கு ஜோசியம் பார்த்துட்டே இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்கள் என் ராசிப்படி இன்றைக்கி எப்படி இருக்குது, புதிய காரியம் பண்ணலாம், இன்றைக்கி நாள் தொடங்கலாமா, இந்த சவுப் செட்டை போட்டிருந்தாலே உருப்படாது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு காரணத்தினால ராசி நம்பிக்கைகள் சகுனங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது இவங்களோட குணம். கிழங்கு சாப்பிட்றது, வெண்டைக்காய் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது ரொம்ப விரும்புவாங்க கன்னிராசிக்காரர்கள். குருவே பாதகாதிபதிங்கிறதுனால என்ன ஆகும்னா, பெரும்பாலும் குரு அருள் இவங்க பெறுவதில்லை. இவங்களை யார் வளர்த்தி விட்டாங்களோ அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் இவங்க வாங்குறதில்லை. வளர்த்தி விட்டவங்க சீக்கிரமாக காலம் இறந்துகிட்ட போயிடுறாங்க, அல்லது அவங்கள விட்டு இவங்க தனியாக பெரியாள் ஆகிடுவாங்க. அப்புறமா அவங்கள்ட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினைப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த சான்ஸே இவங்களுக்கு கிடைக்காது. இவங்களை காலம் ஃபுல்லாக ஒருத்தர் நான் தான் வளர்த்தி விட்டேன், என்னை தாண்டி போயிட்டான், இப்படி ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க இவங்கள. அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த துறையில் தான் இவங்க ஷைன் ஆவாங்க. இவங்க வாழ்க்கையில் இவங்க ஆன்மீகத்தை டச் பண்ணால் மிகப்பெரிய லெவலில் வந்துடுவாங்க. நான் வேறு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுறேன், அதெல்லாம் நம்மளோட அடுத்த வீடியோ. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து இவங்களுடைய முதல் திருமணம் வந்து இவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஹஸ்த நட்சத்திரத்து கன்னியா ராசிக்காரங்க பெண்ணை நம்பி மோசம் போவாங்க. பெண்ணை நம்பி ஒரு பொண்ணை நம்பி கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்பி கடைசி நேரத்தில் கல்யாணத்துக்கு வராமல் இவங்கள்ட்ட அடி வாங்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஹஸ்த நட்சத்திரத்து பெண். இவங்கெல்லாம் குழந்தை பிறந்த உடனே இவங்க வீட்டில் பிரிவு ஏற்பட்டுரும். இவங்க குழந்தை பிறந்த உடனே இவங்க ஹஸ்பண்டோட பிரிஞ்சிருவாங்க. கன்னிராசிக்காரர்கள் அவங்க முதல் குழந்தை பிரிஞ்சோன்னா அவங்க சண்டை போட்டால் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, அல்லது இவங்க ஃபாரின் போயிடுவாங்க, ஏதோ ஒரு காரணம். கேஷியரு, டேக்ஸு, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, பேங்க்கில் கேஷியராக இருப்பாங்க, டேக்ஸ் செக்ஷனில் இருப்பாங்க, ஆடிட்டராக இருப்பாங்க, இன்கம் டேக்ஸில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இவங்க வீட்டு ஆளுங்க, இவங்க குடும்பத்து ஆளாக இருப்பாங்க, அல்லது இவங்களே அந்த கேரக்டராக இருப்பாங்க, அல்லது அப்படி இருக்கிறவங்க கூட இவங்க இருப்பாங்க. இவங்க இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா புதன் 10 கூடையவன். இதெல்லாம் வாத்தியார் சொல்லி கொடுக்கறது, டியூஷன் சென்டரு இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இவங்க வீட்டு ஆட்களில் ஒருத்தர் இருப்பாங்க. தாய்மாமா கொல்ல பிரியம், தாய்மாமன்னா ரொம்ப பிரியம், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அது மாதிரி தந்தையால் வருமானம் உண்டு, வாக்கு சாதுரியம் எல்லாம் உண்டு, நல்லா பேசுவாங்க. பேசி இவங்க வாக்கு பலிதம் உண்டு, இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும். கன்னிராசி பெரும்பாலும் வந்து குலதெய்வ வழிபாடு சண்டை. கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ஆச்சரியம் நான் பார்த்த வகையில், இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வராங்க அப்படின்னா, வீட்டுக்கு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அவங்க வண்டியிலேயே அந்த காருக்குள்ளேயே சண்டை வந்து வெட்டு குத்து மாதிரிலாம் ஆகிடும். சண்டை பயங்கரமான சண்டை ஆயிடும். காரணம் என்ன அதெல்லாம் தெரியாது, சொந்தக்காரங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. அதே மாதிரி என்னோட பத்திரிக்கை நான் தான் ஒன்று விட்ட மாமனுக்கு சித்தப்பனுக்கு பங்காளி, என் பேர் ஏன்டா பத்திரிக்கையில் போடலன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இந்த பத்திரிக்கையில் இது இந்த மாதிரி வீணாக போன மேட்டராக அட்டன் பண்ணுவாங்க. இவங்க அதிலே பிஸியாக இருப்பாங்க.
கல்யாணத்தை நடத்த விடுங்கடா. இல்ல பேரு ஏன் போடல அது சொல்லு. மூணு முடிச்சு போடுறதுக்குள்ள பூச்சி போயிடுங்கிற மாதிரி. நீங்க வேணா பாருங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல மாறிட்டு தவிக்கிறோம்லாம் அப்படிதான். நீங்க அந்த போஸ்ட்டை போட்டீங்க, எப்பா நான் பொதுவா போட்டேன்ப்பா, நீ எந்த மீனிங்ல போட்டீங்க, நான் ஏதோ ஒன்று போட்டேன்ப்பா. இவங்க தான் ஸ்டேட்டஸ் ஏதாவது வைப்பாங்க, அது ஒன்று இவங்க பாஸ் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எந்த அர்த்தத்தில் அந்த ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படிங்கிற. நான் சும்மா வச்சேங்க, இல்லை நீ என்ன தான் மீன் பண்ணி வைக்கிற. இதெல்லாம் இவங்க ஒன்று செய்ய போக அதுக்கு ஊரார் ஒன்று கற்பிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு தான் நடக்கும். ஓகே. இவர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் ஆகாது. கல்யாணம்லாம் பண்ணவே கூடாது. கல்யாணம் பண்ணலாம், முதல் திருமணம் பெரும்பாலும் செட் ஆகுதில்லை. அதே மாதிரி இவர்களுக்கும் காத்து வாக்கில் 2, மிதுனம் மாதிரியே இவங்களுக்கும் காத்து வாக்கில் 2, அடுத்து தனுசுக்கும் காத்து வாக்கில் 2, மீனத்துக்கும் காத்து வாக்கில் 2. இவங்கள் வாழ்க்கைக்காக ஒருவர், மனசுக்காக இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை. டூவல் காத்து வாக்கில் 2 டோர் மாதிரியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், பாசிட்டிவ்னா ஏதாச்சும் சொல்லுங்களேன். பாசிட்டிவாக ஜோதிடத்தை தொடுங்க, ஆன்மீகத்தை தொடுங்க, பிரமாதமாக வருவாங்க. பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க நல்லா வருவாங்க. அதாவது பண்ண ஆடு மாடு கோழி பண்ணை வளர்த்துறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி கையை தொட்டு செய்கிற பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு சூப்பராக வரும். ஓகே. ஆனால் இவர்கள் ஒரு கம்பெனியில் ஒரு போஸ்டிங் வாங்குவேன், நான் அப்படி பண்ணுவேன் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. இவர்கள் பிஸ்னஸை தொட்டாங்கன்னா ஜெயிப்பாங்க. ஓகே.